ஜான்டி ரோட்ஸ் இந்த பிளேயர் வந்து 90s கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பிளேயர். அவருடைய ஃபீல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வேற லெவல் கிரேஸ் அவருடைய ஃபீல்டிங்னுமே இருக்கும். ஸோ அவருடைய பெண் குழந்தைக்கு அவர் என்ன பேர் தெரியுமா வச்சார்? இந்தியா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. ஏன் இந்தியான்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குற போது, அவ்வளவு வளமிக்க ஒரு நாடு இந்தியா. ஸோ என்னோடய பொண்ணு அவ்வளோ வளமாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியான்னு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ வளங்கள் நிறைந்த ஒரு நாடு. நம்ம இந்தியாவில் இல்லாத விஷயங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ வளங்கள் நிறைந்த நம்ம இந்தியாவில் சில மிஸ்டீரியஸான சில என்ன சொல்கிறது ஆச்சரியப்படுத்தக்கூடிய பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடங்களை தான் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். அப்படி 7 இடங்கள் நம்ம இந்தியாவில் ரொம்ப ரொம்ப பிரபலமானது. அதில் முதல் இடம் மேக்னெட்டிக் ஹில். நீங்கள் லடாக்குக்கு போகிறீங்க, நீங்கள் பைக்கில் போகிறீங்கனாலும் சரி, காரில் போனீங்கனாலும் சரி, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரை நீங்கள் பிரிட்ஜு மேலே ஏற்றிட்டீங்க. கார் வந்து அந்த பிரிட்ஜு மேலே ஏற்றிட்டு நீங்கள் வந்து நியூட்ரல் போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்? கார் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வரும். பட் இந்த மேக்னெட்டிக் ஹில் ஸ்பாட்டில் கொண்டு போய் நீங்கள் காரை மேல் நோக்கி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னாக்கா கார் பின்னாடி போகாது, ஆக்சுவலி முன்னாடி போகும். ஸோ அதனால தான் இது ஏதோ ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை மேக்னெட்டிக் ஹில் அப்படின்னு வந்து மக்கள் அன்பாக அழைக்கிறாங்க. பட் இதில் ஏதாவது மேக்னெட்டிக் பவர் இருக்கா? அந்த மலைகள்னால இந்த வாகனங்கள் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா, இல்லை கிராவிட்டினால் இது நடக்குதா அப்படின்னாக்கா இயற்கை அங்கே தான் ரொம்ப ரொம்ப அழகான அட் த சேம் டைம் ஒரு மிஸ்டீரியஸான வேலையை பார்க்குது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஆப்டிக்கல் இல்யூஷன். இந்த லடாக் அப்படிங்கிறது ஒரு பள்ளத்தாக்கு. ஸோ எல்லாருமே வந்து டுவர்ட்ஸ் டவுன் சைடில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. பட் நம்ம கண்களுக்கு அது பார்க்குற போது எப்படி இருக்கும்னா நம்ம அப் சைட் ஆஃப் த ஹில்லை ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வண்டியை நிறுத்துறது பார்த்திங்கன்னா டவுன் சைடில் தான். பட் நம்ம பார்க்குற போது வண்டி வந்து அப் சைடில் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட். அடுத்தபடி நீங்கள் லடாக்குக்கு போகிற போது நீங்கள் ஃபேமிலியோட போகிறீங்களோ, ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்களோ, பைக்கில் போகிறீங்களோ, காரில் போகிறீங்களோ, இந்த மேக்னெட்டிக் ஹில் ஸ்பாட்டை மிஸ்ஸே பண்ணாதீங்க. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஸ்பாட் பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுதான் பல்லவப்பாறை. இது எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மகாபலிபுரமில் ஒரு பாறை. நிறைய திரைப்படங்களில் வந்திருக்கு. இன்றைக்கி மகாபலிபுரம் யாராவது ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த பாறையை பிடிச்சி தள்ளுற மாதிரியோ, இல்லை இந்த பாறைக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியோ ஒரு போஸ் எடுக்காமல் அவங்க வரவே மாட்டாங்க. அந்த பல்லவ பாறை எப்படி அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறது இட்ஸ் $1 million கொஸ்டின். அதுவும் அந்த ஸ்லோப்பில் எப்படி அவ்வளோ பெரிய ஒரு பாறை எப்படி நிற்குது, எது அதை தாங்கி பிடிக்குது அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இதை வந்து பல்லவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வச்சுருக்குறாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. இல்லை இன்னொரு தியரியுமே இருக்குது. கிருஷ்ணர் அவர்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறது வெண்ணெய் சாப்பிட்டாரு, அந்த வெண்ணெய் உருண்டோடி தான் அந்த பாறையாக மாறிடுச்சு அப்படிங்கிற கதைகளுமே இருக்குது. 19th centuryயில் வந்து பிரிட்டிஷ்லாம் வந்து நம்ம இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கிற போது இந்த ஒரு பல்லவ பாறையை நான் மூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு 5-6 யானைகளை வச்சு அந்த பாறையை ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் மூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் 1 இன்ச்சு கூட அந்த பாறை நகரவே இல்லை. அடுத்த வாட்டி மகாபலிபுரம் போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த பல்லவ பாறையை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மூன்றாவதும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸ் தான். அதுதான் மிதக்கும் கற்கள் நிறைந்த ராமேஸ்வரம். நீங்கள் இன்றைக்குமே ராமேஸ்வரத்தில் அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னாக்கா இந்த மிதக்கும் கற்களை பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து ஃபிசிக்ஸ் என்ன, தண்ணியில் ஒரு வெயிட்டான பொருளை போடுறோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட்டான பொருள் சிங்க் ஆகிடும். ஒரு கல்லை போடுறோன்னா அந்த கல் வந்து தண்ணிக்கு அடியில் போயிடும். இதுதான் வந்து பேசிக் ஃபிசிக்ஸு. அப்படி வந்து தண்ணியில் மிதக்கிற மாதிரி ஏதாவது போடணும் அப்படின்னாக்கா மரப்பலகைகளோ இல்லை மரத்தையோ போட்டோம் அப்படின்னாக்கா அது மிதக்கும். ஆனால் ராமேஸ்வரமில் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கல், அந்த கல்லை தண்ணியில் போட்டோம் அப்படின்னாக்கா அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா மிதக்கும். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இதோட ஒரு ஃபிக்ஷனை சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குற போது ராமாயணத்தில் இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ராமர் அவர்கள் ஒரு பாலம் அமைச்சாருன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இந்த கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரியுமே இங்கே ப்ரூவ் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் இமேஜஸ்லாம் வச்சு பார்க்குற போது தனுஷ்கோடியிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பாலம் இருந்த மாதிரியான ஒரு சான்று, அதற்கான என்ன சொல்ல அந்த பிரிட்ஜ் மாதிரியான ஒரு அமைப்பு இருந்திருக்கு அப்படின்னுமே சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ராமேஸ்வரம் போகிற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மிதக்கும் கற்களை மறக்காமல் பார்த்துருங்க.
ஹிந்து மித்தாலஜியில் நம்ம எல்லாத்தையுமே வந்து வணங்குறோங்க. பறவைகளை வணங்குறோம், விலங்குகளை வணங்குறோம், இயற்கையை வணங்குறோம். ஆனால் இது மாதிரியான ஒரு கோவில் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அசாமில் இருக்கக்கூடிய காமக்யா கோவில். இந்த காமக்யா கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா எதை வழிபடுறாங்க அப்படின்னாக்கா, பெண் உறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலையை தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வழிபடுறாங்க. ஃபர்டிலிட்டிக்கு அண்ட் ஒரு பெண்ணுடைய என்ன சொல்கிறது பவரை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஏதாவது ஒரு பெண் வயதுக்கு வராமல் இருக்கிறாங்க, அவங்கள இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் பூஜையை பண்ணால் அவங்க வயதுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்த கோவிலுக்கு இருக்குது. இந்த மாதிரியான கோவில் உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எதற்காக இந்த ஒரு பர்டிகுலர் உருவத்தை சிலையை வந்து இவங்க வடித்து இப்படி வழிபடுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அசாம் பக்கம் போகிறீங்கன்னா இந்த இடத்தையும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். 5வது இடம் நம்ம கேரளாவில் கோஹினி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இதை ட்வின் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய டபுள் ஆக்ஷன் படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு ஜீன்ஸ் படத்தில் விசு, ராமுன்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த கிராமம் பூராவுமே கன்ஃபியூஷன் நிறைந்த ஒரு கிராமம் தாங்க. ஏன்னா இதை இந்த உலகத்துடைய ட்வின் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து உலகத்துடைய கால்குலேஷன் எடுத்து பார்க்கும்போது ட்வின்ஸுடைய ரேஷியோ அப்படிங்கிறது 1000:6. அதாவது 1000 குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறக்குது அப்படின்னாக்கா அதில் 6 குழந்தைகள் ட்வின்னாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கோஹினி அப்படிங்கிற வில்லேஜில் பார்த்திங்கன்னா அதோடைய ரேஷியோ 1000:48. 1000 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னாக்கா அதில் 48 குழந்தைகள் வந்து ட்வின்ஸாக இருக்காங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு கிளாஸில் மினிமம் 2லேருந்து 3 ட்வின்ஸ் இருக்கிறாங்களாம். எப்படி இந்த கிராமத்தில் மட்டும் நிறைய ட்வின்ஸ் வந்து பிறக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு யூஎஸ் அண்ட் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ட்வின்ஸுடைய பிளட் சாம்பிள்ஸ் டிஎன்ஏலாம் டெஸ்ட் பண்ணி இதனால தான் அவங்க ட்வின்ஸாக இருக்கிறாங்க, இதனால தான் இந்த பர்டிகுலர் கிராமத்தில் நிறைய ட்வின்ஸ்லாம் பிறக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் நிறைய முயற்சிலாம் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் சாலிடான எவிடன்ஸும் கிடைக்கவே இல்லை. இந்த கிராமத்தில் இவ்வளோ ட்வின்ஸ் வந்து பிறக்கிறது இன்னும் ஒரு மிஸ்டீரியஸான விஷயமாக தான் இருக்குது. 6வது டோர்லெஸ் வில்லேஜ். இது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இடம். சனி சிக்னாப்பூர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த கூப்பிடுறாங்க. கடந்த 200 வருஷமாக அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் கூட முன் கதவுகள் கிடையாது. வீடுகளில் மட்டும் கிடையாது, ஆஃபீஸில் கிடையாது, பேங்க்கில் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷனில் கிடையாது, ஏன் பாத்ரூம்லேயே வந்து கதவு கிடையாது, ஸ்க்ரீன் தான் போட்டிருப்பாங்க. இதற்கு பின்னாடி ஒரு கதை சொல்லப்படுது. 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்ததாகவும் அந்த வெள்ளத்தின் போது அவங்களுக்கு வந்து ஒரு கல் வந்து கிடச்சிருக்கு. அந்த கல்லை தொட்ட உடனே மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷாக்கு, ரத்தம் வந்துச்சு இந்த கல்லுலேருந்து. அன்றைக்கி நைட் எல்லாருமே தூங்குற போது எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஊரை இந்த கிராமத்தை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னை தாண்டி யாருமே இந்த கிராமத்தை எதுவும் பண்ண முடியாது, ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் அந்த கிராமம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இல்லை, அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்குமே அது கனவாக வந்துட்டதுனால அங்கே வந்து சனி பகவானுக்கு ஒரு சிலை அமைத்து சனி பகவான் எங்களை காத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் கதவே கிடையாது. இது பழைய வீடுகளுக்கு மட்டும் இல்லை, புதுசாக இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீடு ஒரு கட்டினீங்கன்னா கூட அந்த வீட்டுக்கு கதவு வைக்கக்கூடாது. அது வந்து ஒரு ட்ரெடிஷனாக பார்க்கப்படுது. போலீஸ் ஸ்டேஷனில் இது வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் வில்லேஜில் ஒரு திருட்டு கேஸோ இல்லை ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கூட வந்ததில்லை அப்படிங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். டைம் கிடச்சிதுன்னா அந்த ஊருக்கும் போய் பார்த்து நீங்கள் வியக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம வரக்கூடிய 7வது ஸ்பாட்டு டிமாண்டே காலனி. இதை பற்றி நம்ம திரைப்படங்களில் பார்த்துருக்கோம். 19th செஞ்சுரியில் டிமாண்டே அப்படிங்கிற ஒரு போர்ச்சுகீஸ் பிஸ்னஸ் மேனு அந்த இடத்துல தன்னுடைய மனைவிக்காக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாரு. பட் மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா மனநலம் சரியில்லை. அந்த வீடு கட்டி அவங்க குடி போகிறதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அவங்க மனைவி ரொம்ப மர்மமான முறையில் வந்து இறந்து போய்ட்றாங்க. ஸோ இதை பார்த்த டிமாண்டே அவர்களும் மனசு உடஞ்சி நிறைய வந்து சைக்கிக்காக பிஹேவ் பண்ணி அவருமே ரொம்ப மர்மமான முறையில் இறந்துட்டார் அந்த காலனியில் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கப்புறமா அந்த இடத்துல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. நிறைய நாய்கள், நிறைய வாட்ச்மேன்ஸ்லாம் வந்து காணாமல் போயிருக்காங்க, அவங்க மர்மமான முறையில் இறந்துருக்குறாங்க. அண்ட் டிமாண்டே அவர்கள் அந்த ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தும் இருக்காங்க. இப்போ கூட அந்த டிமாண்டே காலனி சுற்றி இருக்கிற இடம் எவ்வளவோ டெவலப் ஆனாலும் அந்த டிமாண்டே காலனி ஒரு ஹாண்டட் பிளேஸாக தான் நம்ம சென்னையில் இருக்குது. நைட் டைமில் இல்லை லோ லைட்டில் அந்த இடத்துக்கு போகிற போது நிச்சயமாக நிறைய பேர் பயந்ததாகவும் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணாங்க
அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 7 மிஸ்டீரியஸான ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இதில் சில இடத்துக்கு நம்ம போயிருப்போம், சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம், இல்லை நீங்கள் ஏதாவது விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப மிஸ்ட்ரியான ஒரு விஷயம், ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னா அதை கீழே எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்லாம் தினம் பார்க்கணும் அப்படின்னாக்கா சூரியன் எக்ஸ்பிளைன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.